என் பேர் நிரஞ்சனா. நான் எஸ்ஜேஎன்எஸ் படிக்கிறேன். எல்லா கொஸ்டினும் ஈஸியாக தான் இருந்துச்சு. அப்படி டஃப்பாலாம் எதுவும் ரொம்ப உள்ள இருந்துலாம் கேட்கல. காமனாக தான் புக் பேக்ல இருந்தால் எல்லாமே கேட்டிருக்காங்க. அவ்வளோ டஃப்பாக இல்லை. படித்தவங்களுக்கு ஈஸியாக எழுத முடியும், அவ்வளோதான். நான் ரொம்ப கஷ்டமா எதிர்பார்த்தேன். எனக்கு எல்லா டீட்டெயிலும் ஈஸியாகவே இருந்துச்சு. எழுதுற மாதிரி தான் இருந்துச்சு. அவ்வளோ ரொம்ப கஷ்டமாலாம் இல்லை. கொஞ்சம் நல்லாவே ஈஸியாக தான் இருந்துச்சு. நான் இன்னைக்கு சான்ஸ்கிரிட் எழுதினேன். பேப்பர் ஈஸியாக தான் இருந்தது. கொஞ்சம் 6 மார்க் தான் இதுவாக இருந்தது. அவ்வளோதான். எதிர்பார்த்த கொஷின்ஸ் எல்லாம் வந்தது. நல்லா ஈஸியாக தான் இருந்தது. நல்லா எழுதுறேன். என் பேர் சுதேஷ்குமார். ரெக்ஸ் மெட்ரிகுலேஷன்லேருந்து வந்திருக்கேன். கொஸ்டின் எல்லாமே படிச்சது தான் வந்துருந்துச்சு. ஈஸியாக இருக்கிற எதிர்பார்த்தேன். அதுக்கேற்ற மாதிரி தான் எல்லாமே வந்துருந்துச்சு. ரெண்டு சூஸ் மட்டும் கிரியேட்டிவாக கேட்டிருந்தாங்க. மற்றபடி எல்லாமே எழுதுகிற மாதிரி தான் இருந்துச்சு. தர்ஷினி, ரெக்ஸ் மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூல்லேருந்து படிக்கிறேன். பேப்பர் ஈஸியாக இருந்துச்சு. மாடரேட்டாக தான் இருந்துச்சு. புக்கிங் 1-2 தான் கேட்டிருந்தாங்க. மற்ற தவிர பரவாயில்ல. ஸோ மேபி ஒரு 90 கிட்ட ஸ்கோர் பண்ணுவேன் நான் இருக்கேன். என் பேர் ஸ்வேதா. நாங்கள் ரெக்ஸ் மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூலில் படிக்கிறேன். தமிழ் ஓரளவுக்கு ஈஸியாக தான் இருந்தது. கலைச்சொல் கேட்பாங்க, பார்த்தா அது கேட்கவே இல்லை. மனப்பாட பாடல் தான் கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. மித்தபடி பேப்பர் ஈஸியாக இருந்தது. டைம்லாம் கரெக்டாக இருந்தது. பயமாக தான் இருந்தது ஓரளவுக்கு. ஆனால் பேப்பர் பார்த்தோன்னே படித்தது ஈஸியாக தான் இருந்தது. எல்லாம் ஈஸியாக தான் வந்ததுனால தேங்க்யூ. என் பேர் எஸ் தீபக். நான் இங்கே ட்ரிபிள்கேனில் எஸ்ஜேஎன்எஸ் ஸ்கூலில் படிக்கிறேன். பேப்பர் இன்னைக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி மாடரேட்டாக தான் இருந்தது. 1 மார்க் மட்டும் தான் கொஞ்சம் டஃப்பாக இருந்தது. மற்றபடி 2 மார்க் 3 மார்க் 4 மார்க் 5 மார்க் எல்லாமே ஈஸியாக தான் இருந்துச்சு. ஸோ 95 எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். பார்க்கலாம். புக் பேக் படித்தா மோஸ்ட்டாக நிறைய மார்க் எடுத்துடலாம். பார்ப்போம் எவ்வளோ வருதுன்னு பார்ப்போம். கரெக்ஷனை பொறுத்து இருக்கு மார்க்.